நார்மலாக லீப் வருடங்கள் எத்தனை வருடங்களுக்கு பிறகு வரும் அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் 4 அப்படின்னு சொல்லிடுவாங்க. நூற்றாண்டுகள் வரும்போது, அதாவது 1900, 2000 அப்படின்னு வரும்போது நம்ம 400ஆல தான் டிவைட் பண்ணி அதை பார்க்கணும். 26 லீப் வருடமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2026 அதில் லாஸ்ட் 2 டிஜிட்ஸை 4ஆல் நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறோம். ரிமைண்டர் பாருங்கள் 2 வருது. அப்போ ரிமைண்டர் 0வை தவிர்த்து எது வந்தாலும் நம்ம என்ன சொல்லிடலாம், அது லீப் வருடம் இல்லை. இப்போ நூற்றாண்டுகள்னு வரும்போது 400ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ 1900, அப்போ இதை 400ஆல் டிவைட் பண்ணணும். 2 zeros கேன்சல் ஆகிடுது. அப்போ 19 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும்போது 4 4s are 16, ரிமைண்டர் 3. அப்போ லீப் வருடம் இல்லை. இப்போ 2000 இருக்குன்னு வைங்க. 2400ஆல் நான் டிவைட் பண்ணும்போது 5 4s are 20. அப்போ ரிமைண்டர் 0. இப்போ இதில் கவனித்து பார்க்கும்போது சாதாரண வருடங்களில் கடைசி 2 டிஜிட்டை 4ஆல் டிவைட் பண்ணால் போதும். அதே நூற்றாண்டுகள்னு வரும்போது, அதாவது 1800, 1900, 2000, 2100, 2200 அப்படி வரும்போது ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸை 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். அதில் ரிமைண்டர் 0 வந்தால் தான் நம்ம லீப் வருடம் என சொல்ல முடியும்.